ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சொல்வதை தாண்டி விட்டு சொல்லாதே என் செல்லமே. வரும் வியாழக்கிழமைக்குள் உன் கையில் நிச்சயமாக ஒன்று கிடைக்கும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் நாம் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டால் நம் நிலை தவறிவிடும், தடுமாறிவிடும். பிறகு வாழ்க்கை போகும் வழியும் மாறிவிடும். எப்போது ஒருவர் நம்மிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் நாமும் அவரிடம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் பழிவாங்கும் தன்மை. பழிவாங்கும் தன்மையை விட்டுவிட்டால் அதுதான் சகிப்புத்தன்மை. புரிகிறதா? அதே போலத்தான் மற்றவர்கள் எல்லா விதத்திலும் நமது விருப்பத்திற்கு ஏற்பவே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்குரிய முறையில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் அதுவும் ஒரு விதமான சகிப்புத்தன்மை தான். இந்த பிரபஞ்சத்தில் நிலவும் பல்வேறு கலாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வதையே ஒரு சகிப்புத்தன்மை என்று அழைக்கின்றோம். இந்த மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அன்பு, பரிவு, ஒற்றுமை ஆகிய பல உயர்ந்த உணர்வுகளுக்கு அடிப்படையாக சகிப்புத்தன்மை நம்மிடையே இருக்க வேண்டும் என் செல்லமே. தனி மனித வாழ்வில் துவங்கி பொது வாழ்க்கை, குடும்பம், கொடுக்கல் வாங்கல் என மனித சமூகத்தின் அனைத்திலும் ஆளுமை செலுத்துகிற ஆற்றல் கொண்ட ஓர் அற்புத பண்புதான் சகிப்புத்தன்மை. இந்த பிரபஞ்சத்தில் பல ஞானிகளை தந்த சகிப்புத்தன்மைக்காக பல ஞானிகளை தந்த நம் பிரபஞ்சம் சகிப்புத்தன்மை என்ற மேலான நெறியை உலக அளவில் எடுத்துச் செல்லும் தகுதி அதிகமாகவே உள்ளது. வாழ்க்கையின் அடிப்படை உணர்ச்சிகளான அன்பு, நட்பு, ஈதல், சான்றாண்மை உள்ளிட்ட பண்புகளுடனும் கல்வி அறிவும் பெற்று சகிப்புத்தன்மையுடன் வாழ முடிவெடுக்க வேண்டும். எப்போது ஒருவன் சகிப்புத்தன்மையை மேற்கொள்கிறானோ அப்போது வியக்கத்தக்க வகையிலான வாழ்க்கையை நோக்கி அவன் பயணிக்க தொடங்கி விடுகிறான் என்பதுதான் அர்த்தம். ஆகவே அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டால் அனைவரிடத்திலும் இருந்து விட்டாலே போதும் இந்த உலகம் முழுவதும் அமைதி பூங்காவாகத்தான் திகழும் என் செல்லமே. வாழ்க்கையில் எதிர்பாராத தடங்கல்கள், பிரச்சனைகள் எந்த நேரத்திலும் எந்த விதமான உருவத்திலும் வந்து தொந்தரவு செய்வதுடனும் உனது செயல் திட்டத்தை சவாலாக பிரச்சனைகள் வரிசை கட்டி கொண்டு தலை தூக்கி திணறடிக்கும் நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு முற்றிலும் தயார் நிலையில் இல்லாவிட்டாலும் அதை எப்படி எதிர்கொண்டு கடந்து வர வேண்டிய கட்டாயம் என்று அழுத்தம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரியான சூழ்நிலையை நிலையாக நின்று செயல்பட்டு முடிவு பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. அதே சமயம் முடியாததும் இல்லை என்ற எண்ணத்துடனும் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அடிப்படையில் தேவைக்கு ஏற்ப செயல்படுவது தான் முக்கியம். அதே சமயத்தில் நேரம் ஒதுக்கிடுவது முக்கிய பங்கு வகிக்கின்றது. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதற்கான நேரத்தை ஒதுக்கும் முதலில் அது ஒரு நல்ல பழக்கம் என் செல்லமே. இந்த வேலையை இந்த சமயத்திற்குள், இந்த நேரத்திற்குள் முடித்து அதை செவ்வனை செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் நீ வேலையை தொடங்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எதுவும் மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதற்குரிய முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியது முன்னேற துடிப்பவர்களின் கடமை என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். பிறகு செயல்பாடுகள் கூர்ந்து கவனித்தால் எப்படி செயல்பட வேண்டும், செயல்படக்கூடாது என்ற விவரங்களும் புலப்படுமா. எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் செயல்பட்டால் நம்மை சுற்றி வாய்ப்புகள் காத்து கொண்டுதான் இருக்கும். உதவும் குணத்தை வளர்த்து கொண்டு செயல்பட்டால் தேவை ஏற்படும் பொழுது உதவி கிட்ட அதிக வாய்ப்புகள் உள்ளன. முடியும் என்ற மந்திர சொல் முயல வைத்து கட்டாயம் முன்னேற வழிவகுக்கும். அதே சமயம் முயற்சி உந்துகோலாக இடைவிடாமல் பயணம் செய்ய பழகிக்கொள்வது இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகத்தில் முக்கியமானதாகின்றது. ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் முயற்சி செய்வதை எந்த ஒரு காரணம் கொண்டும் நிறுத்தாமல் இருந்தாலே அதுவே ஒரு முக்கிய முதலீடாக செயல்பட்டு உனது வாழ்க்கையை முன்னேற வைக்கும் என் செல்லமே. ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நாம் கவனமுடன் இருந்தால் காரியங்கள் எல்லாம் எளிதில் கைகூடும். அதே நேரத்தில் கவனமின்றி இருந்தால் கூடிய காரியங்கள் விரைவில் கலைந்தோடும். கவனம் கவனம் என இருப்போர்
பிறரின் கவனம் அவர் மேல் படும் வண்ணம் தொடர்ந்து பல காரியங்களில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருப்பார். தோல்விகளை அவர் போன்றோர் தோளில் போட்டு சுமப்பதில்லை. அவ்வப்போது அங்கங்கே களைகளை உரமாக்குவது போல உழுது கொண்டேதான் இருப்பார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறோம் அல்லவா? சில நேரங்களில் பிரச்சனைகளின் தீவிரத்தை காட்டிலும் அதனால் நாம் அடையும் மன உளைச்சல்கள் மிகுந்த சிக்கலுக்கு வழிவகுத்து விடுகின்றன. புரிகிறதா? எப்பொழுதும் எந்த ஒரு பிரச்சனையையும் அமைதியாக சந்தித்து அணுக கற்றுக்கொண்டோமானால் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் நம்மால் அதிலிருந்து எளிதாக விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். புரிகிறதா என் செல்லமே? ஆகவே எப்பொழுதுமே பிரச்சனைகளை பெரிதாக இருந்தாலும் அதன் தீர்வுகள் மிகச் சிறியதாகத்தான் இருக்கும். அந்த தீர்வுகளை கண்டறிவது உன்னுடைய சுய சிந்தனையில்தான் இருக்கிறது. ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை நீ பின்பற்றியானால், நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரத்தான் போகிறது. சாயப்பா சாயப்பா என்று அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை நிச்சயமாக அளிப்பேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. தேவையில்லாமல் வருந்து கொண்டும் இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என்னை எனது கரம் கொண்டு இறுக பற்றி காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அதை நீயும் அறிந்து இருப்பாய் என்றுதான் நம்புகிறேன். இன்னும் சில நாட்களில், இன்னும் சற்று நேரத்தில் என் செல்லப்பிள்ளை உன் முகத்தில் முகமலர்ச்சியை நான் பார்க்கப் போகிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி வருகிறேன். நிச்சயமாக அனைத்தும் மாறும். யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, சாயப்பா என்ன செய்வது என்று கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் உன்னோடு தானே இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாகவும் நம்பு. ஏனென்றால் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது. நீ வேண்டியது நடக்கப் போகிறது. அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் வாழ வழிகள் பல உண்டு. எப்படி தெரியுமா? வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும்தான். பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடும் பயணிக்கிறாய். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது. நீயே ஆச்சரியப்படுவாய். நிச்சயமாக நல்லது நடக்கும். உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் கண்டு கவலைப்படாதே என் செல்லமே. அவற்றையெல்லாம் தூக்கி எறி. உனக்காக நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பயணித்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.